ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 1 பேட்டர்ன்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ மேக்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி மேக்ஸ்னால் என்ன? மேக்ஸ் வந்து இட்ஸ் லைக் பிளேயிங் வித் நம்பர்ஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன அச்சீவ் பண்ணலாம், என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து கலெக்டிவாக மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம டேர்ம் பண்ணுறோம். இந்த மேக்ஸில் பேட்டர்ன்ஸுன்றது ஒரு பெரிய பார்ட், ஒரு ஹியூஜ் பார்ட். ஸோ ஒரு பேட்டர்னை நம்ம பார்த்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி நம்ம நிறைய கண்டுபிடிக்க முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும். பேட்டர்ன்கிறது மேக்ஸில் மட்டும் இல்லை, லைக் எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. இப்போ ஒரு சன் எடுத்துக்கிட்டோன்னா சன் ஈஸ்டில் ரைஸ் ஆகும், வெஸ்டில் செட் ஆகும், அது ஒரு பேட்டர்ன். ஸோ எவ்ரிடே அது ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ் ஆஃப் த வீக்னா சண்டே டு சாட்டர்டே வரும், அது அகைன் ரிப்பீட் ஆகும், மந்த்ஸ், அந்த மாதிரி எல்லாமே ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி மேத்ஸ்லேயும் நம்பர்ஸ் வச்சு நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதை அப்சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஏன் அப்படி வருது, த ரீசன் பிஹைண்ட் இட்டையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை வச்சு நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய விஷயத்தில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறனால ஈவன் பிளானட்ஸோடைய பொசிஷன், அதோட மூவ்மெண்ட், சேட்டலைட்ஸ், அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது இப்போ ஒரு பிளானட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த ஆர்பிட்ல எந்த பொசிஷன்ல இருக்கும், ஸோ அப்போ அடுத்த பிளானட் எந்த பொசிஷன்ல இருக்கு. ஸோ எவ்ரி திங் ஃப்ரம் மூன் டு மார்ஸ், வாட் எவர் இட் இஸ், எவ்ரி திங் ஓகே, எல்லாமே வந்து ஒரு தேர் இஸ் சம் பேட்டர்ன் டு இட். ஒரு டிசீஸாக இருக்கட்டும், ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஸோ அது என்ன பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, வாட் இஸ் த பேட்டர்ன் இன் இட் அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மேக்ஸுக்கும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, எக்கச்சக்க பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, லைக் 1 2 3 4 5 அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ இது வந்து ஒரு கவுண்டிங் நம்பர்ஸ், அதோடைய பேட்டர்ன் ஒரு நேச்சுரல் நம்பர் பேட்டர்ன், ஒரு சீக்வென்ஸாக போகுது. இப்போ 2 4 6 8 10 அண்ட் இட் கோஸ் ஆன். இது வந்து ஒரு ஈவன் நம்பர் சீக்வென்ஸ். ஸோ இது ஈவன் நம்பர் பேட்டர்னில் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. வி ஹாவ் ஆல்மோஸ்ட் லைக் ஸோ மெனி பேட்டர்ன்ஸ். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 13 பேட்டர்ன்ஸ் நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம், கேன் யூ திங்க் ஆஃப் அதர் எக்ஸாம்பிள்ஸ் வேர் மேத்தமேட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் இன் எவ்ரிடே லைஃப்? மேக்ஸ் வந்து இல்லாத இடமே இல்லை. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ஆல் தி பாசிபிள் வேஸ். ஸோ ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, வீட்டில் வந்து பட்ஜெட் பண்ணுறதுக்கு, ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கணும், ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கணும், ஓகே இந்த மாதம் இவ்வளோக்குள்ள தான் செலவு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் பட்ஜெட்டிங் மணி. அதுக்கப்புறம் இப்போ வீட்டில் குக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ குக் பண்ணும்போது அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணி போட வேண்டியது இருக்கும். இப்போ ஏதோ ஒரு டிஷ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓகே இவ்வளோ பருப்பு போடணும், இவ்வளோ மிளகுத்தூள் போடணும், இவ்வளோ சீரகம் போடணும். ஸோ அந்த ஒரு கிராம் 100 grams ஆஃப் ஓகே 100 grams ஆஃப் தால், 2 grams ஆஃப் பெப்பர், அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காகவும் நமக்கு மேக்ஸ் தேவைப்படுது. ஸோ வி கேன் ரைட் லைக் குக்கிங்ல ஈவன் டைம் கூட, அந்த குக்கிங் வந்து ஒரு 2 minutes அமர்த்தணும், ஒரு 60 seconds ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த 60 seconds அந்த கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது கூட மேக்ஸ் தான். அண்ட் ஆல்சோ நம்ம வீட்டில் வந்து ஆக்சுவலி லோன் எடுத்திருப்பாங்க சில பேர், கார் லோன், ஹோம் லோன் ஆர் பர்சனல் லோன், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி லோனில் அதோட இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ கேல்குலேஷன்ஸ், ஸோ அதுக்கெல்லாம் லோன் கேல்குலேஷன்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் கூட எவ்ரிடே மேக்ஸ் தேவைப்படுது. நம்ம இப்போவே கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம அளவு கொடுப்போம் கரெக்டாக, ஸோ அதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, எவ்ரிடே ஒர்க்குக்கு மேக்ஸ் ரொம்ப தேவைப்படுது. ஸ்கூலுக்கே கிளம்பி போகிறோம்னா எத்தனை மணிக்கு போகணும், எவ்வளோ தூரம் ஸ்கூலு, ஸோ அப்போ எவ்வளோ நிமிஷத்தில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும், ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். நம்ம ஷாப்பிங் போகிறோம்னா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் 10% ஆஃப்னு போட்டிருப்பாங்க, ஸோ நம்ம வந்து 10%
எம்ஆர்பிலேருந்து போச்சுன்னா அப்போ எவ்வளோ ரூபா இந்த ப்ராடக்டோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங்கில் கூட தேவைப்படுது. ஸோ லைக் தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். நீங்கள் இதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ரைட் யுவர் ஓன் reasons. Now, second question, how has mathematics helped propel humanity forward? மேக்ஸ் வந்து ஹியூமனிட்டியை எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஹியூமனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் மெனி எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன் ஆஃப் தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள், இது வந்து சயின்டிஸ்ட்டை ஹெல்ப் பண்ணியிருக்கு டு டிஸ்கவர் மெடிசன். ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் லைக் இந்த டிஸ்கவரி ஆஃப் மெடிசன். ஏன்னா ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் கால்குலேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஓகே இதில் மெக்னீஷியம் வந்து இத்தனை கிராம் போடணும், சல்ஃபர் இத்தனை கிராம் போடணும், அப்போ அதை வெயிட் பண்ணுறோம், அதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த கரெக்டான அந்த கேல்குலேட் பண்ணுறோம்ல, ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் அடுத்த காம்பனண்ட் ஆட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைம் கேல்குலேட் பண்ணுறோம், அந்த வெயிட் கேல்குலேட் பண்ணுறோம், இவ்வளோ எம்ஜிஸ் நம்ம எடுத்துக்கலாமான்னு கேல்குலேட் பண்ணுறோம், இந்த காம்போனண்ட் எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் அதை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸ் ஹெல்ப் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் இட் ஹேஸ் ஹெல்ப் இன்ஜினியர்ஸ். ஓகே, இன்ஜினியர்ஸ்க்கு என்ன வகையில் ஹெல்ப் ஆயிருக்குன்னா டு பில்ட் ஆர் ஸ்வீட் ஹோம், பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாமே. So engineers to design bridges, buildings, etc. So ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னா ஈஸியாக பிரிட்ஜு கட்டிடுறாங்கல்ல. அதுக்கு வந்து அப்போ அந்த பிரிட்ஜு கட்டணும்னா அதோடைய தூண் எவ்வளோ, அதில் இருக்கக்கூடிய கம்பி சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பி எவ்வளோ திக்னஸ் எம்எம்ல இருக்கணும். ஏன்னா அந்த அந்த பிரிட்ஜில் எத்தனை வண்டி போகும், பீக் ஹார்ஸாக இருந்தால் எவ்வளோ வண்டி போகும், ரொம்ப மோஸ்ட் ஹெவி வெஹிக்கல் வண்டியோட வெயிட் என்ன, அதை இது சப்போர்ட் பண்ணுமா, அப்போ பீக் ஹார்ஸில் டோட்டலாக ஒரு 100 வண்டி நிற்குமா, அப்போ 100 வண்டியோட வெயிட்டும் சேர்த்து அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பிரிட்ஜ் இருக்கணும். ஓகே, அதுக்கு மட்டும் இல்லாமல் தேர் ஆர் ஸோ மெனி கேல்குலேஷன்ஸ். அந்த கம்பி திக்னஸ் மட்டும் இல்லாமல் சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும், இது எவ்வளோ தேவைப்படும், எல்லாமே ஃபர்ஸ்டே டிசைன் பண்ணிட்டு தான் தே வில் ஸ்டார்ட், ஆன் தி கோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணிட்டு when they start, we will have the safe buildings. ஸோ அந்த பிரிட்ஜ் பில்டிங் இதெல்லாம் கட்டுறதுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுது. ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களே அங்கேயும் மேக்ஸ் தான். வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிளைமேட் எப்படி மாறுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் மேக்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ லேட்டஸ்டாக ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங், எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மிஷின் லேர்னிங்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் மேக்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அதை பில்ட் பண்ணுறதுக்கும் மேக்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ ஒரு சிம்னியை ஆன் பண்ணுறோம், நம்ம அதை ஆஃப் பண்ணும்போது அது 3 மினிட்ஸில் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி டைமர் செட் பண்ணுறதுக்கு அப்போ அந்த 3 மினிட்ஸ் தான் அந்த செகண்ட்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுது. ஸோ இட் கேல்குலேட்ஸ் லைக் அந்த ஒவ்வொரு செகண்டையும் அது கேல்குலேட் பண்ணுது இல்லையா. ஸோ அங்கேயும் மேக்ஸ் தான். ஸோ எவ்ரிவேர் யூ வில் ஹாவ் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இஸ் very important. So enjoy maths, love maths. Okay, so இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேக்ஸ். இப்போ நம்ம இந்த மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடான டெக்ஸ்ட் புக் சம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்கமிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.